நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் விதித்த விவகாரம். உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை முன்வைத்த குடியரசுத் தலைவர். மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியலமைப்பில் காலக்கெடு இல்லாத போது உச்சநீதிமன்றம் அதனை நிர்ணயிக்க முடியுமா? சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் சிறப்பதிகாரத்தை மாநிலங்கள் தவறாக பயன்படுத்துகிறதா? பிரிவு 200 படி ஆளுநரின் ஒப்புதலின்றி ஒரு மாநில சட்டம் அமலுக்கு வருமா என்றும் குடியரசுத் தலைவர் கேள்வி. ஆளுநர் தொடர்பான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலம் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்ட மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்த்தெறியும் முயற்சி என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசுத் தலைவரின் கேள்வி சட்டத்தின் மகத்துவத்தையும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நேரடியாக சவால் விடுக்கும் வகையில் உள்ளது. ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் என்ன பிரச்சினை உள்ளதென்றும் முதலமைச்சர் கேள்வி. மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் ஆளுநர்களின் தடையை சட்டப்பூர்வமாக்க பாஜக முயற்சிக்கிறதா? மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கேள்வி. அரசியலமைப்பை பாதுகாக்கும் சட்ட போராட்டத்தில் ஓரணியில் இணைய வேண்டும். பாஜக அல்லாத அனைத்து மாநில கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. பாகிஸ்தானுடனான பிரச்சினைகள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே நடத்தப்படும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களை சந்தித்து வாழ்த்திய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாகிஸ்தானிடமிருந்து அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உதகையில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வடிவங்களை குடும்பத்துடன் கண்டு ரசித்தார். கொடநாடு வழக்கை பொறுத்தவரை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே தங்களது எண்ணம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. சென்னை பனையூரில் நாளை தாவேக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். 113 கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்த செயலாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளவும் ராமதாஸ் அழைப்பு. தனியார் பள்ளிகளில் RTA இடஒதுக்கீட்டில் உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆலய வழிபாட்டில் பாகுபாடு காட்டப்படுவது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. சாதிய பாகுபாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மாறுவிடத்தில் ஆய்வு செய்யலாம் என்றும் கருத்து.
தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக் காற்றுடன் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காரின் முன்பக்க டயர் கழன்று விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் படுகாயம். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தில் தொடரும் வடகலை தென்கலை மோதல். பெருமாளை சாலையில் வைத்துவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே பிறந்தநாள் விழாவில் அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்குள் அத்துமீறி நுழைந்த நபரால் பரபரப்பு. மர்ம நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த விமானப்படை அதிகாரிகள். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இருதரப்பு மோதல் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்யாதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கோயில் பிரச்சினை தொடர்பான சிசிடிவி பதிவுகளை சமர்ப்பிக்கவும் உத்தரவு. மயிலாடுதுறை அடுத்த குத்தாலத்தில் வாடகை பாக்கி வைத்த கடைக்கு சீல் வைக்க முயன்ற அறநிலையத்துறை அதிகாரிகள். வர்த்தகர்கள் ஒன்று கூடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தான் வீட்டை விட்டு வெறும் கையோடு வெளியேறிய போது எனக்கு துணை நின்றவர் கெனிஷா. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற வதந்தி குறித்து நடிகர் ரவி மோகன் விளக்கம். மனைவியை விட்டு மட்டுமே பிரிய நினைத்தேன். குழந்தைகளை விட்டு விலக ஒருபோதும் நினைக்கவில்லை. தன் குழந்தைகளுடன் மீண்டும் என் வாழ்க்கையை கட்டமைக்க நமது சட்டம் துணை நிற்கும் என்று நம்புவதாகவும் ரவிமோகன் அறிக்கை. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் 3 பயங்கரவாதிகள் என்கவுண்டர். ஒரே நாளில் 4 பயங்கரவாதிகள் ஜம்முவில் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் அறிவிப்பு. நெல்லையில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. குண்டு வீசிய கும்பல் வள்ளியூர் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் வழிப்பறி செய்யும் சிசிடிவி காட்சியும் வெளியானது. கனியாமூர் பள்ளி கலவர வழக்கு ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் ஆஜரானதால் பரபரப்பு. திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஆஜராகாத சீமானுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை. இதுவே கடைசி முறை எனவும் காட்டம். தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் மினி லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட அரசின் விலையில்லா மிக்சி பறிமுதல். பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு அருகே வழக்கறிஞர்களின் அலுவலகம் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம். காவல்துறை ஆய்வாளர் வழக்கறிஞர்களிடையே தள்ளுமுள்ளு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை.
அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஓசூர் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்த முதிய தம்பதியை தாக்கி நகை பணம் கொள்ளை. முகமூடி இணைந்து கைவரிசை காட்டிய கும்பலால் மக்கள் அச்சம். தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் சிகிச்சை அளித்த மருத்துவர். சக மருத்துவர்கள் அவரை வெளியேற்றிய நிலையில் நோயாளிகள் அதிர்ச்சி. சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் கிசா 47 என்ற பாடல் படத்திலிருந்து நீக்கம். கோவிந்தா என தொடங்கும் பாடலுக்கு இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் மன்னிப்பு கேட்கவும் அறிவுறுத்தல். வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும். வழக்கு விசாரணையை மே 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி வந்த லாரியால் விபரீதம். லாரிக்கடியில் இருசக்கர வாகனம் சிக்கிய நிலையில் பெண் நூல் இழையில் தப்பிய சிசிடிவி காட்சி. பீகாரில் மாணவர்களிடம் முறையாட அம்பேத்கர் விடுதிக்கு சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தம். போலீசாரின் நடவடிக்கையை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜனநாயகம் அரசியலமைப்பு சிறுபான்மையினருக்கு எதிரானது பாஜக. பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டது குறித்து ராகுல் காந்தி எம்பி பேச்சு. இந்தியாவில் வியாபாரத்தை பெருக்க வேண்டாம். ஆப்பிள் நிறுவன சிஇஓ டிம் குக்கை வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அடுத்த 2 நாட்களில் துருக்கியில் நடைபெறும் என தகவல். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனின் பிறந்த நாள். போஸ்டர் வெளியிட்டு வாவாத்தியார் படக்குழு வாழ்த்து. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.